லிசனிங்கில் வந்து பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். அடுத்த சம்மு நல்லா கவனிங்க. அடுத்த உறுப்பில் வந்து ஒரு உறுப்பு தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த சம்மில் வந்து 2 உறுப்பு கேட்டிருக்காங்க. 5, 10, 26, 50ன்னு கொடுத்துருக்காங்களா? அதில் வந்து 5 எப்படி வந்துச்சுன்னா நல்லா பாருங்க. 5 வந்து எப்படி வந்துன்னா 2 ஸ்கொயர்டு பண்ணி 1 ஆட் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்கொயர்டு பண்ணி 1 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 4 + 1 5 ஆயிடுச்சா? அடுத்தது வந்து 10 எப்படி வந்துச்சுன்னு பாருங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 9, 9 கூட 1 ஆட் பண்ணால் 10 ஆயிடுச்சா? அடுத்தது என்னதுன்னா 4 நம்ம போடக்கூடாது. ஏன்னா 2, 3, 5, 7, 11, 13 இதெல்லாம் என்னதுன்னா ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள்னு சொல்லுவாங்க. ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னெல்லாம் வரும்? 2, 3, 5, 7, 11, 13, 17 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இது வந்து ப்ரைம் நம்பர்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் வந்து பகா எண்கள் சொல்லுவாங்க. 1ஆல் அந்த எண் நம்பராலையும் இது மல்டிப்ளை பண்ணக்கூடியது தான் என்னது பகா எண்கள்னு சொல்லுவாங்க. அப்போ 5 வந்து என்னது 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1னா 5 வந்துச்சு. 10க்கு வந்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்துச்சுன்னா என்னது 9 + 1 10 ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணும்? 2, 3 அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 5 போடணுமா? அப்போ 5 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 அப்போ 5 25, 25 கூட 1 ஆட் பண்ணால் 26. அடுத்தது வந்து 50 எப்படி வந்துச்சுன்னா ப்ரைம் நம்பர்ஸில் பகா எண்களில் அடுத்த எண் என்னது? 2, 3, 5, 7 இருக்கா? அப்போது 7 ஸ்கொயர்டு பண்ணி 1 ஆட் பண்ணால் நமக்கு வந்து என்னது 50 வந்துடும். 7 ஸ்கொயர்டுனா 49, 49 கூட 1 ஆட் பண்ணால் என்னது 50 வந்துடும். அடுத்த நம்பர் வந்து என்னது? 7க்கு அப்புறம் வந்து 11 ஸ்கொயர்டு நம்மளுக்கு. ஏன்னா 8 வராது, 9 வராது, 10 வராது. 11 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1ன்னு வருமா நம்மளுக்கு? அப்போ 11 11னா என்னது 121. 121 கூட 1 ஆட் பண்ணால் இங்கே என்ன வந்துடும்? 122 வந்துடும். அடுத்த பகா எண் வந்து என்னது? ப்ரைம் நம்பர் என்ன வரும்? அதை ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணி இதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.